அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்குதுங்க. நாளைக்கு சித்திரக்கனி காணுதல் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது வருடத்தின் முதல் நாளாகவும் மாதத்தின் முதல் நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் சில சூட்சமமான விஷயங்களை நம்ம செய்யும்போது வருடம் முழுக்க நம்ம வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே பெருகும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாட்களில் இல்லாத சிறப்பு சில விசேஷ நாட்களுக்கு உண்டு. அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லாவே முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய முத்தான பரிகாரங்கள் ஒரு 4-5 பதிவுகள் போட்டிருக்குறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோ வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினைக்கும் போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வரும். எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ நாளைக்கு விடுமுறையாக இருக்கிறதுனாலையும் நாளைக்கு நல்ல நாளாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இந்த பதிவு பார்த்திங்கன்னா நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு நான் 2 விஷயங்கள் சொல்லித்தரேன். ரெண்டையுமே நீங்கள் நாளைய நாளில் கதவு திறக்கும்போது பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் எப்படியுமே கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு சித்திரைக்கனியெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தானே நிலைவாசல் கதவு திறப்பீங்க. அப்படி திறக்கும்போது உங்களுடைய முடியெல்லாம் களைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது, அதாவது தூங்கி எழுந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்கள் கையாலேயே நல்லா ஒதுக்கிக்கோங்க. அந்த பிறகு பொட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவு திறங்க. இப்படி திறக்கும் போதே வெளியில் மகாலட்சுமி தாயார் நிற்கிறாங்கங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். உண்மையாகவே நிற்பாங்க. நமக்கு தான் தெரியாது. நாளைய நாள்லையாவது நீங்கள் இது உணர்வீங்க கண்டிப்பாக. இப்போ வெளியில் மகாலட்சுமி தாயார் நம்ம எப்படா கதவை திறப்போம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அப்படி அழைக்கும்போது இந்த ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் அழைக்கணும். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரலட்சுமியை வருக வருக, வரலட்சுமியே வருக வருக, வரலட்சுமியே வருக வருக. இதை சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல் ஆரம்பித்த போது ஒரு முதல் வாரத்திலே நான் போட்ட ஒரு பதிவு தான் இது. ஏன்னா அற்புதமான பலன் தருங்கிறதுனால தான் மங்களகரமாக இருக்கட்டும்னு இந்த பதிவை நான் அப்போவே சொன்னேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் உங்களுக்கு நான் இந்த பதிவு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி கதவை தரங்க. வரலட்சுமியை வருக வருகங்கும்போது அஷ்டலட்சுமிகளுமே உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி உள்ளவங்களை அழைக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். அதன் பிறகு குளித்து முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய நிலைவாசல் கதவுனுடைய உள்புறத்தில், அதாவது இப்போ நம்ம வெளியில் பார்க்குறோம் இல்லையா, அது கிடையாது. இப்போ ஹால் க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளுடைய என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது இல்லையா, அதாவது ஹாலுக்குள்ளாரியே இருக்குது இல்லையா, கதவின் பின்புறம் இந்த பேக் சைடு நான் சொல்கிறத நீங்கள் எழுதிக்கணும். இதை சாதாரணமாக எழுதுறதை காட்டிலும் ஒரு சில பணவசிய பொருட்கள் சொல்கிறேன். அதில் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நிலைவாசல் கதவில் எழுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதுதான். இது மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம், மகாலட்சுமி தாயாரினுடைய சிம்பல் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்பலை நம்ம எழுதணும். எந்த பொருளை பயன்படுத்தி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வாது பயன்படுத்தி எழுதலாம், பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி எழுதலாம், பட்டை பொடி இருந்துச்சுன்னா அது, ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இது. அதாவது பட்டைப்பொடி, ஏலக்காய் பொடி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த 4ல் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதை நம்ம அப்படியே ட்ரையாக பயன்படுத்த முடியாது. ஸோ வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தண்ணீர் யூஸ் பண்ணி லைட்டாக பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய அந்த ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி கதவுனுடைய உட்புறத்தில், அதாவது பேக் சைடில் இந்த சிம்பலை போட்டுக்கோங்க. கீழேயே நான் சொல்லக்கூடிய நம்பரையும் எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண ஆசையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நம்பர், அவங்களுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ண தரக்கூடிய நம்பர். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா
2918 2918 2918 இந்த நம்பர் தான். இது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதுறது பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கே வந்து தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை வரைகிறதுனால இந்த டிசைனில் வரைகிறோன்னு தெரியும், இந்த நம்பர் எழுதுகிறோன்னு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா காஞ்சிருச்சுன்னா உங்கள் கண்ணுக்கே வந்துட்டு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு தெரியாது. ஆனால் இந்த மெத்தடை நம்ம இப்படி தான் வந்துட்டு பண்ணணும். ஏன் வந்து நம்ம இதை வெளிப்புறத்தில் எழுதாமல் உள்புறத்தில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினமுமே வந்து நம்ம நிலைவாசல் கதவை திறக்கும்போது உள்ளேருந்து தானே வந்து திறக்கிறோம். இப்போ நம்ம தினம் காலையில் எழுந்து வந்தது இப்படி கதவை பார்க்கும்போதே நாம் இங்கே வரைஞ்ச அந்த சிம்பிளையும் அந்த நம்பரையும் வந்து கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நம்ம நினைக்காமல் போகவே மாட்டோம். அப்போ அந்த நாளினுடைய துவக்கத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமியினுடைய அந்த ஞாபகம் வந்துடுது, அந்த அருளாசி வந்து கிடச்சிருது. அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லுவோம். அட்லீஸ்ட் இங்கே எழுதணும் அப்படின்னாவது நம்ம மைண்டுக்குள்ளே கிளிக் ஆகுது இல்லையா, அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த கதவு திறக்கும்போது சொன்னேன் இல்லையா, வரலட்சுமியே வருக வருகன்ட்டு, அதுவும் வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் காலையில் எழுந்ததுமே செய்வதன் மூலமாகவே அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக வந்திருக்கும். தினந்தோறும் செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க பல நல்ல மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சூட்சமமான விஷயங்கள். இதுக்கு பெருசாக நம்ம செலவு பண்ண போகிறதும் கிடையாது, டைம் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அற்புதம் வந்து தெரியும். அதன் பிறகு நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்து 4 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ மற்ற நாளில் செய்யலினாலும் நாளைக்கு தமிழ் புத்தாண்டாக இருக்கிறனால அவசியம் இந்த 2 விஷயத்தையும் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.